Hello viewers, and now பார்க்க போறது Jurassic World Camp Cretaceous Season 5 Episode 3. ஓபன் பண்ணா நம்ம பிங்கி, டேரியஸ், பென்னு இவங்க மூணு பேரும் கெஞ்சி கிட்ட தான் பேச போறாங்க. என்ன பிங்கிக்கு கொஞ்சம் பேச தயக்கம், ஏன்னா அவங்க அப்பா ஒரு டுபாக்கூருன்னு அவங்கிட்டயே பேச போறான். என்ன ஆகுமோ தெரியல, இவளை ஏதாச்சும் தப்பா நினைச்சிருவானோன்னு ஒரு பயம். அது மட்டும் இல்லாம டேட்டிங்னு சொல்லிட்டு வராம வேற போயிட்டால, வச்சு கிளிகிளின்னு கிழிச்சிருவானோன்னு உள்ளுக்குள்ள நடுங்குது. ஆனாலும் மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு போவா. அந்த டைம் யாஸ்மினா ரெண்டு பேர்த்தையும் அழகா வந்து கூட்டு போயிருவா. ஏன்னா இது அவங்க பர்சனலா பேசிக்க வேண்டிய விஷயம். அதனால பிங்கியும் கொஞ்சம் தயங்கி நான் வராதது தப்புதான், ஆனா நான் அப்படி வராம போனதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்பா. என்னடா நீ கேட்டா, உன்னோட டேடி இருக்காரே, உன்னோட டேடி அந்த தாடி ஃப்ரீயா விடுறத நாங்க கண்ணால பார்த்தோம்பா. அது மட்டும் இல்லாம டாக்டர் சிங்காரியை யூஸ் பண்ணி டைனோசரை கண்ட்ரோல் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு வேற சொல்லுவா. அதை பண்ணிட்டாங்கன்னு வேற சொன்னவன அவன் ஷாக்காவா, நிஜமாவா அப்படின்னு. உன் டேடி நீங்க பிரசன்டேஷன்ல அதை தான் யூஸ் பண்ண போறாரு அப்படி அப்படின்னு அவன் சீரியஸா அந்த விஷயத்த பத்தி பேசினா, அவன் அதை பத்தி பேச வரல. ஏன்னா அவன் இவளுக்காண்டி டேட்டிங் காண்டி ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தான். அதுவும் ஃபர்ஸ்ட் டேட். அதை இப்படி மோசம் பண்ணிட்டு நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன்னு தான் அவனுக்கு கடுப்பு. ஏன்னா அவனுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே, அவன் டேடி தான் சொல்லிட்டானே இந்த மாதிரி டகால்டி வேலை தாண்டா பண்ணி ஆகணும்னு. அதனால அது அவனுக்கு பெருசா தெரியல. அவன் என்னடானா என் டேடி அந்த மாதிரி வில்லனாக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி கேட்பான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பெண்ணு அப்படியெல்லாம் இல்ல, பிங்கி உன்னோட டேட்டு காண்டி வர்றதுக்குதான் அவ்வளவு கஷ்டப்பட்டா. ஆனா இடையில வந்த சில பல பஞ்சாயத்தால அவளால வர முடியலாமா. இதுவுமே கெஞ்சி அப்பம் பார்த்த வேலைன்னு உனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் நடிச்சு டிராமா பண்ணி வச்சிருக்கான். சரி இவ்வளவு வேலை பண்ணிருக்காங்கல்ல, ஏன் இந்த வேலையெல்லாம் என்கிட்ட சொல்லாம நீங்க பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, அவன் டேடி கூட நல்லா க்ளோஸா இருக்கதை நம்மளுக்கு ஆல்ரெடி நோட் பண்ணிட்டாங்க. சோ அப்பா பையன் நல்லா இருக்கும் போது இடையில இந்த மாதிரி ஏதாச்சும் கொளுத்தி போட்டா அது நல்லா இருக்காதேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து பேசுறாங்க. அவன் சரி ஓகே, நான் இந்த மேட்டரை பத்தி எங்க அப்பாட்ட பேசுறேன், ஆனா நீங்க தான் எனக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுதுன்ட்டு வேகமா கோவத்துல கதை அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இவ்வளவு நாளா ஃப்ரெண்ட்ஸ்னு கூடவே இருந்து அவ்வளவு வேலையை பண்ணிட்டு கடைசியில அவன் டேடி பக்கம் எப்படி சாயிராம் பாத்தீங்களா. பெண்ணுக்கு நல்லா தெரியும் இந்த வேலை எதுவுமே சிங்காரி பண்ணலன்னு. சோ அதனால இந்த பிரச்சனையை ஸ்டாப் பண்றதுக்காக மிஸ்டர் சிங்காரியை நம்ம போய் மீட் பண்ணும் அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க. பாவம் பிங்கி தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. கவலைப்படாதம்மா, கவலையே படாத, கெஞ்சி மறுபடியும் சரியாயிருவான்னு டேரியஸ் ஆறுதல் சொல்லுவான். சரி ஓகே, அவனுக்கு உண்மை தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு இவங்க நேரா சிங்காரியை பார்க்க போவாங்க. ஆனா டைரக்டா போனாதான் பஞ்சாயத்து ஆயிருமே, அதனால மறைஞ்சு போவாங்க. அந்த டைம் அந்த கேஷியர் சிங்காரிய மிரட்டி கூட்டு வருவான். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தோம்னா நல்ல டீமா இருக்கும்னு சொல்லுவானா. அட சண்டால பயல, என்ன ஒரு டைம் கொல்ல ட்ரை பண்ணிட்டு இப்ப வந்துட்டு நல்ல டீம் வல்ல டீம்னு இருக்க, தொலைச்சு போடுவான் தொலைச்சும்பாலா. அட அதெல்லாம் இருக்கிறதா, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத, நான் எவ்வளவு பெரிய ஜீனியஸ்னு இந்த உலகத்துக்கே தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே நேரா உள்ள போயிருவாங்க. பென்னி எப்படியாச்சும் நம்ம சிங்காரிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வெறிகுண்டு எந்திரிப்பான். யாஸ்மினா கேஷ் செப்பல்ஸ்லயே அடிப்பா, மூடிட்டு இருப்பா. இதுல வேற அந்த ப்ராடக்ட்ஸும் அங்கதான் சுத்திட்டு இருக்குது. அது இப்போ கூட்ஸ் எல்லாமே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள லோட் பண்ணிட்டு இருக்குது. அடுத்த ரவுண்ட் அது வரக்குள்ள இவங்க உள்ள போகணும், இல்லன்னா அது உள்ள போகும்போது இவங்க உள்ள போகணும். இப்படி மாத்தி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரம் அந்த கோனுங்கிறவன் மேல இருக்க கிளைமேட்டை மாத்தி விளையாண்டுட்டு இருப்பான். ஆனா அது எல்லாமே ஒரு டோம் மாதிரி தானே. அந்த டைம் கெஞ்சி சோகமா உட்காந்துட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் இந்த டைனோசர்ஸ்க்கு யாரு சோறு போடுவா, யாரு கேர் பண்ணுவா, எல்லாமே அழிஞ்சு போயிரும். அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கெல்லாம் அது தாங்காதுப்பான்னு சொல்லி நல்லா பிரெயின் வாஷ் பண்ணுவான். இந்த விஷயத்த பத்தி நம்ம டாக்டர் சிங்காரி கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் கேஷ் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் தான் இந்த ரிசர்ச் எல்லாம் பக்காம போயிட்டு இருக்காமா. மொத்தத்துல அவன் பண்றது எதுவுமே தப்பு இல்ல, அந்த டைனோசர்ஸோட நல்லதுக்கு தான் பண்றாங்கிற மாதிரி நல்லா கெஞ்சிய மண்டைய கழுவான். நீயும் நானும் ஒன்னா சேர்ந்துதான் ஃபியூச்சர்ல இந்த மேண்டா கார்ப்பை எப்படியாச்சும் பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படி அப்படின்னு சொன்ன உடனே, இது நானும் உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுமான்னு அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதுக்கு முதல்ல நீ என்னைய நம்பணும்டா கண்ணா, நீ மட்டும் இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸுமே நீ நம்பினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்பா. மொத்தத்துல நல்ல மாதிரியே நடிச்சு பெர்ஃபெக்ட்டா கெஞ்சியா ஏமாத்திட்டான். அவங்க அப்பா இல்ல நம்பாம இருப்பானா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க டாடி, என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் நான் சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க, அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன்மா. ஆனா அப்பவும் விடாம அந்த கோனுங்கிறவன் நல்லா கொளுத்தி போடுவான். நீ ஏத்துக்கிட்ட, ஆனா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு ஏத்துக்கிட்ட மாதிரி தெரியலையேன்னு இழுப்பான். என்னாச்சுன்னு கேட்டா, இவனோட ஆபீஸ் ரூம்குள்ள திருட்டுத்தனமா போய் அங்க இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி பார்த்தாங்கல்ல, அதான் டோராவும் நம்ம பிங்கியும் அந்த மேட்டரை கோர்த்து விட்டுருவான். அதை உடைச்சு வேற உள்ள போயிருக்காங்கன்னு சொல்லிடுவானா. அது அவனுக்கு பயங்கர ஷாக் ஆயிரும். ஓ உங்ககிட்டயே சொல்லலையா அப்படின்னு அவங்க ஒன்னையுமே நம்பல போல. சரி பரவாயில்ல, பட் அவங்க கிட்ட நான் எப்படி நல்லவன்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு பயங்கரமா அப்படியே சோகமான மாதிரி எல்லாம் சீன் போடுவான். உடனே கெஞ்சி, நீங்க என்னுடைய டேடி, நீங்க எல்லாம் போய் அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, விடுங்க அப்படின்ட்டு பயங்கரமா காண்டாவான். இதைத்தானே அந்த கோனும் எதிர்பார்த்தான். அவன் நினைச்ச மாதிரியே ஏத்தி விட்டுட்டான். கேப்ல நம்மளுக்கு அந்த செல் எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டுருவாங்க. கேஷ் அடிச்சு புடிச்சு போய் அந்த பிராடக்ஸை ஷட் டவுன் பண்ணுவான். இந்த கேப்ல நம்ம பிங்கியும் பென்னும் நேரா மத்தவங்க கிட்ட போயிருவாங்க. ஆக்சுவலா பிராடக்ஸ் இந்த மாதிரி குழப்பி விட்டதே நம்மளுக்கு தான். ஏன்னா அந்த டைவர்ஷன்ல தான் அவங்க தப்பிக்க முடியும். சரி என்ன கண்டுபிடிச்சிங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டா, இனிமேட்டு சிப்ஸை பத்தி கவலையே இல்ல, இதை யூஸ் பண்ணி அதை தர மட்டமாக்கிடலாம்பா. சரி ரைட்டு அத்தனை பேரும் நேரா ரூமுக்கு போவாங்க. பார்த்தாங்க கெஞ்சி செம்ம கால நின்றுட்டு இருப்பான். எல்லாம் எங்க போயிட்டு வரீங்க, என்ன பண்றீங்கன்னு நோண்டி கேள்வி கேட்பான். நாங்க சிங்காரிய பார்க்க போனோம்
ஆகணும், அவ எங்களுக்கு இதை கொடுத்தான்னு சொல்ல போகும்போதே நீங்க எல்லாம் மறுபடியும் எனக்கு பின்னாடி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்பான். உடனே நம்ம பிங்கி காட்ட வந்ததை அப்படியே உள்ள வச்சிருவா. இப்ப கெஞ்சிக்கு இவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கிறத பத்தி கவலையே இல்ல. ஆனா நீங்க எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னோட டாடி டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே காப்பாத்தான் போராடிட்டு இருக்காரு. நீங்க பண்றதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு வேற சொல்லுவான். எப்படி காப்பாத்துவாரு, அதை கண்ட்ரோல் பண்ணியா இல்ல குடும்பப்படுத்தியான்னு கேட்பானுங்க. ஆனா அவன் அதெல்லாம் கேட்கற மாதிரியே இல்ல. அவன் டாடியை பத்தி அவன் இன்னும் நல்ல விதமா தான் பேசிட்டே இருப்பானே தவிர இவங்க சொல்றத அவன் எதுவுமே கேட்கற மாதிரி இல்ல. அந்த அளவுக்கு அவன் மைண்ட் வாஷ் பண்ணி வச்சிட்டான். இப்ப கூட எல்லா பிரச்சனையும் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாத்தையுமே வீட்டுக்கு கூட்டு போறதா தான் சொல்லியிருக்காராமா. பட் ஆனா ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையில தலையை தொங்க போட்டுருவாங்க. சரி நீங்க ஆபீஸ பிரேக் பண்ணிட்டு போய் ப்ரூஃப் கலெக்ட் பண்ண போனீங்களான்னு கேட்பான். மறுபடியும் தலை தொங்க தான் போடுவாங்க. சரி பரவாயில்ல, என்னமோ பண்ணது பண்ணிட்டீங்க. ஆனா இந்த பிரசன்டேஷன் எங்க அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. உங்களுக்கு எங்க அப்பாவை பத்தி தெரியாது, ஆனா என்னைய பத்தி நல்லா தெரியும். அதனால என் மேல நம்பிக்கை வச்சு இந்த பிரச்சனைக்குள்ள வராதீங்க, உங்க வேலையை மட்டும் பாருங்கன்னு காட்டு கத்திட்டு போவான். உடனே எல்லாம் வேற ஒரு ரூமுக்கு வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப என்னன்னா கெஞ்சி மேல இருந்த நம்பிக்கை சுத்தமா போச்சு. ஏன்னா அவன் ஃபாலோ பண்றானாங்கிற அளவுக்கு செக் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா பாருங்க. சரி இதுக்கப்புறம் இவங்க இந்த பிரசன்டேஷனை கெடுக்க ஏதாச்சும் பண்ணாங்கன்னா கண்டிப்பா கெஞ்சி இவங்க மேல செம காண்டாயிருவான். இப்போ டேரியஸ் யோசிச்சு பார்ப்பான் அவன் நிலைமையில இருந்து. யாராச்சும் ஒருத்தர் இவனோட டேடுக்கு எதிராக இவனை திரும்புன்னு சொன்னா இவன் பண்ணுவானா, மாட்டான். அதை இமேஜின் கூட அவனால பண்ணி பார்க்க முடியல. ஆனா இங்க இருக்க டைனோசர்ஸோட ஃபியூச்சரை யோசிச்சு பார்க்கும்போது இவங்களால மட்டும்தான் அதுங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதனால இதை பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லுவான். கெஞ்சிக்கு கண்டிப்பா இது பிடிக்க போறது இல்ல. இதனால இவங்களுக்குள்ள பிரச்சனை தான் வரப்போகுதுன்னு நல்லா தெளிவாவே தெரிஞ்சு போச்சு. அப்படியே கட் பண்ணா கெஞ்சி அவங்க அப்பா இன்வெஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே இப்ப டைனோசர்ஸ் பார்க்க தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப இன்வெஸ்டர்ஸ் என்னையா இது நடக்க வச்சு கூட்டிட்டு போறேன், ஏதாச்சும் காரு வண்டி குதிரைன்னு இருந்துருச்சுன்னா நல்லா இருந்திருக்கும்ல, பேசாம டைனோசர் ஒண்ணு புடிச்சு அது மேல ஏறி சவாரி செஞ்சிடலாங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணுவான். எப்படி இவங்க போயிட்டு இருக்கும் போது கேஷ் அடிச்சு புரண்டு வருவான். சாரி பாஸ், நீங்க எங்க இருக்கீங்க என்னன்னு எங்களுக்கு தெரியல, அதான் வரக்கு லேட் ஆயிடுச்சு, என்னை ஏன் கூப்பிடலன்னு கேட்டா ஏன்னா நீ எனக்கு தேவையே இல்ல, கெஞ்சிய நானும் இதை பாத்துக்கிறோம், நீ கிளம்புங்கிற மாதிரி சொல்லுவானா. கெஞ்சியா என்ன சொல்ல வரீங்கன்னு புரியலாமா, இவனுக்கு வந்து அவன் மேல நம்பிக்கை இருக்காமா, அதனால அவன் என்னோட சைடு இருந்து எனக்காண்டி ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ட்டு அவனையும் இன்வெஸ்டர்ஸையும் அனுப்பி விட்டுருவான். உடனே யோ நான் தானையா எல்லா வேலையும் பார்த்தேன், நான் பார்த்த வேலை எல்லாத்துக்குமே எனக்கு தான் எல்லாம் கிடைக்கணும், ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்டா முடிய இழுத்து புடிச்சு நீ உயிரோட இருக்கிறதே பெரிய ரிவார்டு தான் கண்ணா, ஸ்வாம்ப்ல என்னைய ஏமாத்தன இல்ல, அதுக்கே நான் உன்னைய கொன்றுக்கணும், இதுக்கப்புறம் என் விஷயத்துல மூக்க நுழைச்சிட்டு வராத, போய் ஏதாச்சும் சந்து பொந்துன்னு இருந்துச்சுன்னா போய் ஒளிஞ்சிக்க அப்படின்ட்டு பிராடக்ஸ் ரோபோட்டை வந்து கவர் பண்ண சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிருவான். உடனே கேஷுக்கு கொல்ல காண்டாவும். இனி அவன் விடுவானா, அவன் ஒரு சைடு பழி வாங்க பிளான் பண்ணிடுவான். அப்படியே கட் பண்ணா இங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே உட்கார வச்சு நீங்க எல்லாருமே டைனோ ஃபைட் காண்டி தான் வந்திருப்பீங்க, ஆனா நாங்க பிளானை சேஞ்ச் பண்ணிட்டோம் பானா. உடனே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஏன்னா அதோட சண்டையை பார்க்க தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்தானுங்க. இப்ப அது இல்ல உடனே அப்ப எதுவுமே வேண்டாங்கிற மாதிரி சொல்லி எந்திரிப்பாங்க. அதை விட பெட்டரா ஒண்ணு பண்ண போறோம்பா, அதை விட பெட்டரா என்ன பண்ண போறான்னு எல்லாம் ஷாக்கா பார்ப்பாங்க. உடனே அந்த கிளைமேட் எல்லாத்தையுமே மாத்தி டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே வர வைப்பானா. சத்தம் கேட்டவொடனே இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் பதறுவாங்க. ஆனா அதுங்க வந்து அவன் கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் போஸ் எல்லாம் கொடுக்கும். சோ அதை பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. இது எல்லாத்தையுமே நீங்களும் கண்ட்ரோல் பண்ணலான்னு உடனே அடிச்சு புடிச்சு அதை வாங்குவாங்க. எல்லாத்துக்கும் அவ்வளவு ஆர்வம். இங்க நம்ம ஆளுங்க அதை தடுக்கிறதுக்காக அடிச்சு புரண்டு வந்தா அந்த பிராடக்ஸ் ரோபோட்ஸ் வச்சு லாக் பண்ணிடுவான். இப்ப ஏதாச்சும் பண்ணி அங்க நடக்கிற மீட்டிங்க போய் கொலாப்ஸ் பண்ணணும். ஆனா இதுங்க வேற வந்து தடுத்துட்டு நிக்குது. ஏர்லாக் வழியா போலான்னு பார்த்தா டைம் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு ஒரே பதட்டம். உடனே யாஸ்மினா நம்ம ஃபுட் பிளாட்ஃபார்ம் வழியா போலாம்பா. சரி ரைட் அதான் பெஸ்ட்னு வேகமா ஓடிடுவாங்க. இது எல்லாத்தையுமே அந்த கேஷ் ஒளிஞ்சிருந்து கேட்டுருவான். இங்க கோனுக்கு எல்லாமே நல்லபடியா போனவன செம ஹாப்பி. பையனை வச்சு பாராட்டியே எல்லா வேலையும் பண்ணிட்டான். அவனுக்கு என்னமோ வீடியோ கேம்ஸ்ல ஜாய்ஸ்டிக்கை வச்சு விளையாடுற மாதிரி அந்த டைனோசர்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. மொத்தத்துல எல்லாத்துக்குமே இது புடிச்சு போச்சு. இனிமேட்டு இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்களா. சரி அப்படியே நோண்டி கண்ட்ரோல் பண்ணி விளையாட வேண்டியதானே. அதை விட்டுட்டு டைனோ ஃபைட் ஒன்னு வச்சுக்கலான்னு பிளான் பண்ணுவாங்க. கெஞ்சி ஒன்னு அவங்க அப்பா கிட்ட அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க, டைனோசர்ஸ் எல்லாம் இன்ஜூரி ஆகுமா, தம்புடு நீ ஒண்ணு கவலைப்படாத, அப்படி ஏதாச்சும் பிரச்சனை ஆகுதா இல்லையான்னு நம்ம இந்த டேமேஜ் லெவல வச்சு செக் பண்ணிக்குவோம், ஏதாச்சும் சீரியஸ் ஆச்சுன்னா உடனே ஸ்டாப் பண்ணிடலாம், ஓகே தானே சொல்லி அவனையும் ஸ்டாப் பண்ணிடுவான். அங்க அவங்க சண்டே ஸ்டார்ட் பண்றதுக்காக 3 பேரும் ரெடியா வந்து நிப்பாங்க. அங்க டைனோசர்ஸும் சண்டைக்காக ரெடியா வந்து நிக்கும். இங்க இவங்க வேற ஒரு சைடு வேகமா வருவாங்களா. வந்து பார்த்தா அங்க சண்டை ஸ்டார்ட் ஆகி போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. நிஜமாவே அங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து பார்த்தா அந்த டைனோசர்ஸ் எல்லாம் காட்டுத்தனமா அடிச்சுக்குதுங்க. என்ன இப்படி சண்டை போடுதுன்னு அந்த பக்கமா பார்த்தா கெஞ்சி அவங்க அப்பனும் ஏதோ நாட்டுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்த மாதிரியே வந்து நின்னுட்டு இருப்பானுங்க. அதுதான் இப்ப பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா டைனோசர்ஸை கண்ட்ரோல் பண்ண கூடாதுன்னு அப்படி பேசிட்டு இப்ப கண்ட்ரோல் பண்ணி அதுகளை சண்டையே போட விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் நன்னாரி பையன். சரி இனி வேற வழி இல்ல, நம்ம தான் களத்துல இறங்கி ஆகணும்னு அடிச்சு புடிச்சு ஓடுவாங்க. ஒழுங்கா கண்ட்ரோலர்ஸை கீழே போட்டுருங்க, இல்லன்னா அந்த சிப்பை நாங்க டிசேபிள் பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு. அதை பார்த்த கோனு பயங்கரமா ஷாக் ஆயிருவான். இது எப்படி இவங்களுக்கு தெரியும்னு. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டான் இந்த வேலையை பார்த்தது சிங்காரியா தான் இருக்கும்னு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் யோ அவங்கள தள்ளி போக சொல்லியா, நாங்க சீரியஸா விளையாண்டுட்டு இருக்கோம்னு என்ஜாய் பண்ணுவாங்க. அங்க கோனுக்கு காண்டாவும். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமா கெடுக்க போறாங்க, ஏன் அப்படி பண்றாங்கன்னு செம்மையா கெஞ்சி மேலேயே காண்டானவன. இவ்வளவு நேரமா அன்பா பேசிட்டு இருந்த என் டேடியை இப்படி மாத்திட்டாங்களேன்னு கடுப்பாயி நான் அவங்கள போய் தடுக்கிறேன்னு வெறி கொண்டு ஓடுவான். எங்க சிங்காரி என்ன பண்ணுவா, அவ சைடுக்கு இந்த சிப்ஸ் எல்லாம் டிசேபிள் பண்ற ரிமோட்ஸ் எல்லாம் ஆட்டைய போட்டுக்கிட்டு அங்க இருந்து திபுன்னு தப்பிச்சோட ட்ரை பண்ணுவா. ஆனா அந்த பிராடக்ஸ் ரோபோட்ஸ்ங்க வந்து லாக் பண்ணிரும். இங்க இவங்க போய் இடையில நின்னுட்டு ஒழுங்கா இங்க இருந்து போயிருங்க, அதுங்க மட்டும் கண்ட்ரோலை இழந்துருச்சுங்கன்னா கண்டிப்பா அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டோம்னு சொல்லுவாங்களா. அதை தாப்பா நாங்களும் உங்களுக்கு சொல்றோம் ஓடுங்கன்னு சொல்லி வளைச்சு அவங்க எல்லாத்தையுமே கடி வைக்கிற மாதிரி மிரட்ட
மிரட்டிட்டு இருப்பாங்க. உடனே நம்மளும் சுத்தி சுத்தி ஓடின உடனே அவங்களுக்கு செம்ம கடுப்பா இருக்கும். டேரியஸ் எல்லாம் சும்மா இருக்க அவனுங்களை உசுப்பேத்தி விட்டு வெறியேத்தி விட்டு கடைசியில டைனோசர்ஸ் விட்டு கவ விட்டுருவானுங்க. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். கொஞ்சம் விட்டுருந்தா இவங்க 2 பேருமே காலி. அப்புறம் கெஞ்சி பேசாம இங்க இருந்து போங்க, எனக்கு என்ன பண்ணுன்னு எல்லாம் தெரியுமா. டேரியஸ் தெளிவா சொல்லிடுவான், என்னால இதை விட்டுட்டு போக முடியாது, நாங்க என்ன வேலையா வந்தோமோ அதை முடிக்காம போக மாட்டோமா. மொத்தத்துல நட்புக்குள்ள விரிசல் விழுந்தெடுத்து அதுல இந்த சிவப்பு டிஷர்ட் இருக்கானே அவன் அந்த டைனோசர் மேல எல்லாம் ஏறி டிராவல் பண்ணிட்டு இருப்பான். எதுக்குன்னா நம்மளால தெரியாத அலைஞ்சிட்டு இருக்கான், கையில சிக்கனாங்கன்னா கப்பி காலி பண்ணிடலான்னு. பயபுல ரத்தம் பார்க்காம விட மாட்டான் போல. இதை பார்த்த பென் என்ன பண்ணிட்டான், டைரக்டா அந்த டைனோசர் மூஞ்சில போய் குச்சிருவானா. அது கண்ணா பின்னான்னு அங்க எங்கன்னு தலையாட்டினதுல அந்த இன்வெஸ்டர் தெரிச்சடிச்சு வந்து விழுந்துருவான். அந்த டைம் பென்னு அந்த சிப்பை டிசபிள் பண்றதை யூஸ் பண்ணி ஒரு குத்து, அவ்வளவுதான் சிப் டிசபிள் ஆயிருச்சு. அப்படியே முடியாம பொத்துன்னு விழும். கண்ணா நான் தப்பிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நீ தாண்டா தப்பிக்கணும்னு அவன் விழுந்தடிச்சு ஓடிடுவான். ஆனா அந்த சிப் டிசபிள் ஆயிருச்சுன்னு அந்த இன்வெஸ்டருக்கு தெரியல. அவன் இன்னுமே அந்த வீடியோ கேம் மாதிரி நினைச்சிட்டு கமான் 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 அமைக்கிட்டு இருப்பான். அவ்வளவுதான் வந்து ஒரே கவு ஒருத்தன் காலி. அடுத்து ஒருத்தன் டீரெக்ஸ் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான். ஒரு கருப்பு கோட்டு போட்டவன் பிங்கி அடிச்சு புடிச்சு அவனை அங்க டைவர்ட் பண்ணிட்டு இருப்பா. அந்த டைம் டேரியஸ் போய் அந்த சிப்பை டிசபிள் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா அதை நவுன்றும். ஏன்னா அந்த கிறுக்கி அங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவான். எவ்வளவோ பிங்கி தடுக்க ட்ரை பண்ணுவா, வேலைக்கே ஆகல. அவன் எப்படியாச்சும் டேரியஸை கொண்டு சொல்லி கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணுவான். எப்படியா 2 பக்கமும் பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கும். இவங்க போட்ட சண்டையில கண்ணா பின்னாடி அந்த டீரெக்ஸை சுத்தி டேரியஸை ஒரே அடி தெரிச்சிருவான். அந்த டைம் நம்ம பிங்கி என்ன பண்ணிருப்பா, அவன் கையில வச்சிருக்க கண்ட்ரோலர்ல ஏதோ ஒரு பட்டன் அமுத்தி விட்டுட்டா போல. அது என்ன அந்த டீரெக்ஸோட கண்ட்ரோலை கம்ப்ளீட்டா கட் பண்ணிருச்சு. அதாவது சிப் டிசேபிள் ஆயிருச்சு. அது டேரியஸை வந்து பார்த்துட்டு அப்படியே லுக்கு விடும். ஆஹா நம்ம சோலி முடிஞ்சு போலன்னு அப்படியே லைட்டா வீதியாவான். அதுக்கு தெரியுது இவன் நல்லவன், நம்மளை காப்பாத்தான் ட்ரை பண்றான்னு. உடனே திரும்பி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஜென்டில்மேன். அவனை ஓங்கி ஒரே மிதி, அவ்வளவுதான் 2வது ஆள் சோலி முடிஞ்சான். அடுத்து நம்ம டோராவும் யாஸ்மினாவும் மாட்டிட்டாங்க. அதுவும் ராப்டாஸ் கிட்ட. கண்ட்ரோல் பண்றது யாருன்னு பார்த்தா அந்த மொட்டை கேர்ள். இத பார்த்த கேஷ் என்ன பண்ணுவான், உடனே போய் அவகிட்ட இருந்து அந்த கண்ட்ரோலரை புடுங்கறதுக்கு படாத பாடுபடுவான். அந்த டைமுங்கும் போது கண்ட்ரோலர்ல இருக்க பட்டன்ஸ் எல்லாத்தையுமே கண்டமேனி அமுத்திடுவானுங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரியல, பட் பேன்னு நிக்கும். இந்த கேப்பை யூஸ் பண்ணி டோராவும் யாஸ்மினாவும் எஸ்கேப். அதுக்கப்புறம் கேஷ் கண்ட்ரோலரை புடுங்கிடுவான். இதுக்கப்புறம் இங்க நின்னா கண்டிப்பா அந்த மொட்டையை காலி பண்ணிடுவான்னு தெரிஞ்சு அவன் அங்க இருந்து குடு 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 குடுன்னு ஓடிடுவான். கேஷுக்கு இப்ப அவன் மேல எல்லாம் காண்டு இல்ல, அந்த கோன் மேலதான். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னையவே மறட்டுவ, இருவா உன்னைய போட்டு தள்ளிடுறேன்னு அந்த 2 ராப்டாஸையும் அட்டாக் பண்ண அனுப்புவான். ஆனா அதுல ஒண்ணு வந்து இவனை ஒரே அடி தெரிச்சடிச்சு வந்து விழுவான். என்ன நம்ம கண்ட்ரோல் பண்ணா நம்மளையே அட்டாக் பண்ணுது, என்னாச்சுன்னு பார்த்தா அதோட சிப்பு ஸ்கிராம்பிள் ஆயிருச்சு. ஐ மீன் எரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் கேஷ கதற கதற தர 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 தரன்னு எழுத்துட்டு போகும். அதுக்கப்புறம் அதுல ஒரு டைனோசர் நேரா கோனை தான் அட்டாக் பண்ண போகுமா. அவனு கண்ட்ரோலர் எல்லாம் எடுத்து பார்ப்பான். அதான் வேலைக்கே ஆகாதே. அதை பார்த்த பயத்துல ஐயோன்னு கத்துவான். அப்படியே ஏறி மிதிச்சுட்டு அங்கிருந்து குடு 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 குடுன்னு ஓடிடும். ஐயோ என் டாடிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி அடிச்சு வந்து பார்த்தா ஆள் எங்கேயுமே இருந்த மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க உள்ள மாட்டிட்டான். அவனுக்கு எதுவுமே ஆகல, எல்லாமே ஊத்திச்சுங்கிறதுனால பயங்கரமா சோகமாயிருவான். உடனே கெஞ்சி அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அங்க சுத்திட்டு இருக்க டைனோசர்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து வேற இடத்துக்கு கூட்டு போயிருவான். நல்ல வேலை உங்களுக்கு எதுவுமே ஆகலன்னு உடனே கையை தட்டி விட்டு போவான். உடனே கெஞ்சி நம்மளால பார்த்து காட்டுத்தனமா கத்துவான், இது எல்லாமே உங்களால தான். டேரியஸ் நாங்க எது ரைட்டோ அதைத்தான் பண்றோம், நீ சொல்லாதேம்பா. உடனே கெஞ்சி ஒரு சைடு காட்டுத்தனமா கத்த, அவங்க அப்பா ஒரு சைடு காட்டுத்தனமா கத்துவான். நீங்க எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்க, என்னோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே போயிட்டாங்க, இனி நான் என்ன பண்ணுவேன் அப்படி இப்படின்னு திட்டிட்டு இருக்கும் போது எல்லாருமே போகல, நான் இன்னும் இருக்கேன்னு அந்த மொட்டைகள் வருவா. இவளுக்கு வந்து இவனோட டெக்னாலஜி புடிச்சு போச்சாமா. இது ஒரு ஜஸ்ட் டிசாஸ்டர் தான், அப்படித்தான் நடக்கும், அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா உன்னோட டெக்ல பயோசின் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க. அவங்க உங்ககிட்ட பேசணுமாமா, ஆனா அது இங்க இல்ல வேற இடத்துல வச்சுக்கலான்னு உடனே அவனுக்கு செம ஹாப்பி. ஏன்னா இதுக்கு தானே அவன் இவ்வளவு பாடுபட்டான். சரி இவங்களை என்ன பண்ண போறேன்னு கேட்ட உடனே இவங்க எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல, செஞ்சிடறேன் விடுங்கன்னு சொல்லிட்டு கேஷ் எப்படி ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள அடைச்சாயிலோ அதே மாதிரி இவங்களையும் அடைச்சிருவான். நீ கேஷை விட ரொம்ப மோசமான ஆளியான்னு காரிட்டு துப்புன உடனே நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க, உங்களோட நல்லதுக்கு தான் நான் இதை பண்றேன், உங்களை எல்லாம் ஃப்ரீயா விட்டா நல்லதுல, கொஞ்ச நாளைக்கு மூடிட்டு இங்கே இருங்க, நாங்க இஸ்லா நியூ பிளார்ல நியூ பயஸை மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே முடிவு பண்ணிக்கிறோம்பா. நியூ பயஸான்னு இன்னும் ஷாக் ஆகும். டே கெஞ்சி ஏன்டா அப்படி பண்ற, இதான் உனக்கு வேணுமான்னு கேட்டா அவன் உங்களுக்கும் எனக்கு இனிமேட்டு சம்மந்தமே இல்ல, எனக்கு என்ன பண்ணும் எது பண்ணுன்னு நல்லா தெரியும்னு அப்படியே அப்பா பையனா மாறிட்டான். டேய் நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி, ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டா இல்லவே இல்ல, நம்ம ஃபேமிலியே கிடையாது, எல்லாம் அவங்கவுங்க வழியில போயிட்டீங்கன்னு இன்னைக்கு ப்ரூவ் ஆயிருச்சு, இனிமேட்டு நமக்குள்ள ஒண்ணும் இல்லன்ட்டு நேரா அவங்க அப்பா கூட போயிருவான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.